தொடர்ந்து உம்முடைய தேவதாசர் வழியாக எங்களோடு நீங்க பேச போகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோமா? அப்படி எல்லாரும் எழுப்பி நின்று தேங்க்யூ அப்பா. இந்த 8வது மாதத்தை காண நமக்கு கிருபை செய்த ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 34, சங்கீதம் 34. தேங்க்யூ அப்பா. வசனம் 5, 34 வசனம் 5. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த 8வது மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. கடந்த 7 மாதங்களாக அற்புதமான விதத்தில் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து எங்களோடு பட்சமாய் பேசி உடைய செட்டைகளின் நிழல் எங்களை மறைச்சு எங்களை நடத்தி வந்த உம்முடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக, கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதுவரை இருந்தவர் இனிமேலும் எங்களோடு இருந்து நடத்த நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. இந்த முதல் நாள்ல எங்களோட பேசுங்க. உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை துவங்க எங்களுக்கு பாராட்டுகிற இந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் விழுகிறோம். காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சமீபத்திற்கு மாத்திரமல்ல, நீர் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இணைந்திருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். Thank you, Jesus. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி தெய்வம் இயேசு. Jesus. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். 1வது வசனம் பாருங்களேன். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென், ஆமென். கையில ஒண்ணும் இல்லைனாலும் வாயில துதி இருக்குல்ல. ஆமென். கையில என்ன இருக்கு? ஆனா தாவீதுக்காரனுடைய சங்கீதக்காரனுடைய அனுபவம் என்னன்னா, கையில ஒண்ணும் இல்லையா, வாயில துதி இருக்கியா. கையில ஒண்ணும் இல்லாம இருந்து வாயில துதி இருக்கிறவன் பிழைச்சுக்கிறான். ஆமென். சொல்லுங்க, பிழைச்சுக்கிறான். என்னடா கையில என்னடா இருந்துச்சு, கையில என்னடா இருந்துச்சு, இவ்வளவு ஒரு இடத்துக்கு வந்துட்ட அப்படின்னு அவனை போய் கேட்ட அவன் சொல்லுவான், கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல, வாயில துதி இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயில துதி இருக்கா? ஆமென். அங்கதான் சிக்கல். கையில ஒண்ணு இல்லைன்னா வாயில துதி வர மாட்டேங்குது. எஸ், கையில ஒண்ணு இல்லைன்னா வாயில துதி வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றாரு, இங்க பாருங்க, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். ஒன்னும் இல்ல தாவீது கையில, ஒன்னும் இல்ல. ஆனா தாவீது வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு காரணம் அவர் வாயில துதி இருந்துச்சு.
ஹalleluya. ஹalleluya. நம்ம கையில எதையும் கொடுக்காம வாயில துதிய வச்சாரு, அதுக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஹalleluya. வாயில துதி இருக்குன்னா கையில வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஆனா கையில வர்றதுக்காக நான் துதிக்கல. எஸ். துதிக்கிறப்ப அதுவா வருது. அதுவா வருது. கையில வருன்றதுக்காக நான் என்ன செய்யல, துதிக்கல. ஆனா துதிக்கிறப்ப அதுவா வருது. வர வேண்டிய நேரத்துல அதுவா என்ன தேடி என்ன செய்கிறது, வருகிறது. ஹalleluya. ஹalleluya. இப்ப கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஹalleluya. ஹalleluya. உலகத்துல இறந்தவரை குறித்து துதி பாடுறான், இறந்தவரை குறித்து துதி பாடுறான். ஆனா தெய்வம் சொல்றார், இருக்கிறவரை குறித்து துதி பாடு. ஆமென். ஆமென். நான் இறந்தவர் அல்ல, இறந்து போனவர் அல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறவர். எஸ். அப்ப யாரை துதிக்கிறோம் நம்ம? இருக்கிறவராகவே. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவரையா? 2000 வருஷமா இருக்கிறவரையா? 2000 வருஷமா இல்ல, 2000 ஆதி முதல். எஸ். ஆதி அந்தமமா என்ன செய்கிறவர்? இருக்கிறவர். ஆரம்பமோ முடிவுமா இருக்கிறவர். எஸ். அதான் நேத்து நான் சொன்னேன் பாருங்க, அவர் எக்காலத்துக்கும் முக்காலத்துக்கும் தேவனா இருக்கிறதுனால நான் அவரை எக்காலமும் துதிப்பேன். ஹalleluya. ஹalleluya. அவர் என்னுடைய இறந்த காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் என்னுடைய வருங்காலத்துக்கும் அவர்தான் தேவன். அவரை நான் ஸ்தோத்திரிப்பேன். ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. ஆதி முதலாய் இருந்தவரும் இருப்பவரும் நீரே, முடிவில்லாத ராஜ்யத்தை ஆளுகை செய்பவரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. இருந்தவர் நீரே, இருப்பவர் நீரே, வருபவரும் நீரே. என் கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க, கண்ணீரை துடைக்க, என் மனபாரம் நீக்க, தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே. என்னை தம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் வருபவரே, மீண்டும் வருபவரே, பயம் மீண்டும் வருபவரே. சோ அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதான் அவருடைய புதுமான ஒரு சாட்சி. ஹalleluya. ஹalleluya. அவர் சொல்றாரு 4வது வசனம் பாருங்களேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அங்க பாருங்க, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்மளை நீங்களாக்க முடியாத ஒரு பயம்னு ஒண்ணு நம்ம லைஃப்ல இல்லவே இல்லை. அதனால ஏதோ சில பயங்கள்ல இருந்து என்ன நீங்களாக்கி விட்டாரு இல்ல, எல்லா பயம். ஹalleluya. ஹalleluya. இன்னும் சொல்ல போனா, அவரை தேடுறவன் பயம் இல்லாதவன். எஸ். அவரை தேடுறவன் பயம் இல்லாதவன். அவரை தேடினதுனாலேயே என்ன எல்லாம் போயிடுச்சு, பயம் இல்லாம போயிடுச்சு. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அடுத்து 6வது வசனம் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். முதல்ல பயங்களுக்கெல்லாம், இப்ப இடுக்கண்களுக்கெல்லாம். இதுல தாண்டா உன்னை என்னால விடுவிக்க முடியும், இதுல இருந்து என்னால விடுவிக்க முடியாதுன்னு அவர் சொல்றாரா? இல்லை. and saved him out of all his troubles. எல்லா இடுக்கண்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான் செஞ்சது என்ன? இந்த ஏழை அவரை கூப்பிட்டேன், அவர் கேட்டாரு. கூப்பிட்டேன்,
அவர் கேட்டாரு. கேட்டாரு. அப்ப என்ன விசுவாசம்? கூப்பிட்டா அவர் கேட்கிறாரு. கூப்பிட்டா அவர் கேட்கிறாரு. நான் கூப்பிடுறதே அவர் கேட்கிறாருங்கிறனால தான் நான் கூப்பிடுறேன். ஆமென். சொல்லுங்க, நான் கூப்பிட்டா நம்ம கூப்பிட்டா எவன் கேட்கிறான்? நம்ம கூப்பிட்டா எவன் கேட்கறான்? நம்ம எல்லாம் கூப்பிட்டா கேட்பாங்களா? ஆனா அவர் சொல்றாரு, நீ கூப்பிடுறப்ப எவனும் கேட்கிறானே இல்லையே விடு, நீ கூப்பிட்டா நான் கேட்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கூப்பிட்டா நான் கேட்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல கூப்பிட்டது யாரு? ஒரு பணக்காரன் கூப்பிடல, இந்த ஏழை கூப்பிட்டான். This poor man cried and the Lord heard him. Hallelujah. And saved him out of all his troubles. Hallelujah. Hallelujah. இன்னும் சொல்ல போனா மெசேஜ்ல பாருங்க, when I was desperate I called out. வாழ்வா சாவான்னு தெரியாத ஒரு நிர்பந்தமான நிலைமையில நான் அவரை நோக்கி என்ன செய்தேன்? நான் கூப்பிட்டேன். Hallelujah. Hallelujah. கர்த்தர் என்னை என்ன செய்தா? நீங்களாக்கி இடுக்கண்களுக்கெல்லாம். என்னதான் ரொம்ப தொடுது. என்னது? இடுக்கண்களுக்கெல்லாம். முதல்ல என்னது? எல்லா பயத்துக்கும் என்ன நீங்களாக்கி விடுறாரு. அடுத்து எல்லா இடுக்கண்னா என்னது? பயங்கரமான ஒரு செக்கு வச்ச மாதிரின்னு வச்சுக்கங்களேன். இங்கேயும் போக முடியல, அங்கேயும் போக முடியல, இந்த முடிவும் எடுக்க முடியல, அந்த முடிவும் எடுக்க முடியல. எதை எடுத்தாலும் ஒரு சிக்கல்ல முடியும் போல ஒரு இங்கு அங்கும் அசைய முடியாத ஒரு நிலைமை தான் என்னது? இடுக்கண். when I was desperate. Hallelujah. Hallelujah. இன்னும் பாருங்க, when I had nothing, desperate and defeated. என் கையில் ஒன்றும் இல்லை, எல்லா விதத்துலையும் நான் தோற்று போனவனா நிற்கிறேன். அதே நேரத்தில் ஒரு சாவு நிச்சயங்க நிலைமையில நான் நிற்கிறேன். Hallelujah. அதான் என்னது? இடுக்கண். Hallelujah. Hallelujah. அடுத்து 34:17 ஒன்று இருக்கு பாருங்களேன். 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். Hallelujah. என்னது? நீங்களாக்கி. எதுக்கு நீங்களாக்குறாரு? உபத்திரவம். எல்லா உபத்திரவங்களுக்கும். Hallelujah. To rescue them from all their troubles. இது என்னன்னா, நமக்கு இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் அவன் நம்ம என்ன செய்கிறார்? இதுல பூரா பாருங்களேன், எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கிறார். எஸ். இடுக்கண்களுக்கெல்லாம், பயங்களுக்கெல்லாம், உபத்திரவங்களுக்கெல்லாம். இன்னொன்னு இருக்கு பாருங்க, நாலாவது இன்னொரு வசனம் 19 பாருங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Hallelujah. நீதிமானுக்கு வரக்கூடிய துன்பங்கள், தீமைகள், many evils. Even when bad things happen to the good and godly ones, the Lord will save them and not let them be defeated by what they face. Hallelujah. எவ்வளவு நல்லவனுக்கு எவ்வளவு கெட்டது நடந்தாலும், அதான் நல்லவனுக்கு எவ்வளவு கெட்டது நடந்தாலும் நீதிமானுக்கு வருகிற துன்பங்கள் அநேகமா இருக்கும். தடுப்பூசி போட்டுக்கங்க. நீங்க நீதிமானா? அப்பன்னா உங்களுக்கு என்ன உண்டு? நமக்கு என்ன உண்டு? துன்பங்கள். 1-2 இல்ல, அநேக துன்பங்கள் உண்டு. Hallelujah. அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். Hallelujah. என்ன செய்வாரா? எல்லாவற்றிலும் நின்று விடுவிப்பார். அதாவது நம்மளோட நெருக்கமா இருந்தாலும் பிரச்சனை என்ன, விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற உலகம். நமக்கு ஏண்டா வம்பு. அதனால கொஞ்சம் விலகியே நிற்போம் அப்படின்னு சொல்லி சிக்கல்ல சிக்கிட்டு இருக்கிறவன விலகி நின்று வேடிக்கை பார்க்கிற உலகம். அதுக்கு அது சொல்ற காரணம் என்ன? நமக்கு ஏண்டா இந்த வம்பு.
ஹalleluya. ஹalleluya. ஆனா நாம ஆராதிக்கிறவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறதுனால ஹalleluya. ஹalleluya. நம்ம மேல அவர் வச்சிருக்கிற அன்பு பெருசா இருக்கிறதுனால அவர் விலகி நின்று வேடிக்கை பார்க்கிறவர் அல்ல. எஸ். அவர் களத்துல இறங்கி வந்து விடுவிக்கிறவர். களத்துல இறங்கி வந்து விடுவிக்கிறவர். ஹalleluya. ஹalleluya. நம்புறீங்களா? ஆமென். அப்பனா என்ன உண்டு? விடுவிக்க நிச்சயமா என்ன செய்வார்? வருவார். 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 ஹalleluya. நிச்சயமா வருவார். ஆமென். கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடு கண்ணீக்கி விடுவிக்கின்றே. ஈடு கண்ணீக்கி விடுவிக்கின்றே. இறுதி வரை நடத்தி செல்வி எங்கள இறுதி வரை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஹalleluya. 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 பாருங்க 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹalleluya. ஹalleluya. ஒரு நன்மையும் குறைவுபடாது. குறையப்படாது. ஹalleluya. அதாவது வலிமையானவர்களுடைய பிள்ளைகள் கூட, சிங்கக்குட்டிகள்னா சிங்கம் வலிமையானது. வலிமையான சிங்கத்துக்கு குட்டி கூட பட்னியா இருக்குமா. அதே மாதிரி வலிமையானவருடைய பிள்ளை கூட எப்படி இருக்குமா? குறையோட இருக்கான். ஹalleluya. காசு பணம் இருந்தும் பிள்ளை குறையோட இருக்கான். எக்கச்சக்கமான கோடி கோடியான பணம் இருந்தோம் பிள்ளையோட லைஃப்ல இருக்கிற ஒரு குறை என்ன செய்ய முடியாது? நிவர்த்தி செய்ய முடியாது. ஆனா பாருங்க, வலிமையானவர்களுடைய பிள்ளைகள் கூட தாழ்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கர்த்தரை தேடுகிற ஒரு ஏழை இல்லாதவன் அவன் லைஃப்ல ஒரு நன்மை என்ன செய்வதில்லை? குறைபடுவதில்லை. ஹalleluya. இன்னும் சேர்த்துக்கங்க, அவன் குறைபடுறதும் இல்லை, கரைபடுறதும் இல்லை. ஆமென். ஆமென். ஹalleluya. வாழ்க்கையில குறையும் இல்லை, கரையும் இல்லை. கரையும் இல்லை. கரையும் இல்லை. ஏயா? அதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நான் சிங்கத்துக்கு குட்டியா இல்ல, சிங்கத்துக்கு குட்டியா இல்ல, அவருக்கு பிள்ளையா இருக்கிறேன். ஆமென். வலிமையானவனுக்கு நான் ஒரு மகனா பிறந்திருக்கிறேங்கிறது இல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒருத்தருக்கு நான் மகனா, நான் மகளா இருக்கிறதுனால ஒரு நன்மை எனக்கு குறைபடுவதில்லை. ஹalleluya. 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 இது என்னையா, எதனாலடா ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருசா நான் ஒண்ணும் செஞ்ச மாதிரி இல்லை. நான் அவருக்கு யாரா இருக்கிறேன்? பிள்ளையா இருக்கிறேன். சொல்லுங்களேன், பிள்ளையா இருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. பிள்ளையா இருக்கிறதுனாலே எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆமென் சொல்லு. ஆமென். எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாரு, அவர் நம்மளை
தம்முடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரையும் அவர் தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனா நம்மள எத்தனை பேர் அவரை தகப்பனா ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? பிள்ளையா ஏற்றுக்கொண்டவரை நீ என்ன பண்ணிரு? தகப்பனா ஏத்துக்கோ. அப்படி நீ ஒரு தகப்பனா நீ ஏற்றுக்கொள்ளுகிற பட்சத்துல அந்த தகப்பனிடமிருந்து நீ பெற்றுக்கொள்ளாதது எதுவும் இல்லை. எஸ், ஹல்லேலூயா. அப்பா புள்ள உறவுல என்ன விசேஷம் சொல்லுங்க? தான் பிள்ளைக்கு கொடுக்காம தன்னிடத்துல எதையும் வச்சுக்கொள்ள ஒரு அப்பாவாத முடியாது. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு சொல்றாரு, நான் உங்களை பிள்ளையா ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலையும் நீங்க என்ன தகப்பனா ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனாலையும் என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நான் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவும் செய்யறேன், எல்லா காரியங்களையும் அவரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளவும் செய்யறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகனா இருப்பதாலேயே பெற்றுக்கொள்ளுகிறேன், அவர் எனக்கு தகப்பனா இருப்பதாலேயே அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பெற்றுக்கொண்டதும் அவரிடத்திலிருந்து, சகல காரியங்களை கற்றுக்கொண்டதும் அவரிடத்திலிருந்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப அவர் என்ன தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்கிற சத்தியத்தை நம்புறவங்க தங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நான் அவரிடத்துல இருந்து பெற்றுக்கொள்வேன் என்கிற சத்தியத்தையும் நம்பித்தான் ஆகணும். எஸ். அவருக்கு நான் பிள்ளைங்கிறதுல டவுட் இல்லை. இல்லை. அந்த டவுட் இல்லைன்னா எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரிடமிருந்து தான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். அவரிடமிருந்தே அநேகத்தை நான் என்ன செய்வேன்? கற்றுக்கொள்வேன் என்கிற ரகசியத்தை நீங்க நானும் நம்பிதான் ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு என்ன சிக்கல்? இப்ப தகப்பனா இருக்கிறாருங்கிறது சந்தேகம் இல்லை. ஆனா தகப்பன்ட்ட இருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுங்கிற காரியத்துல என்ன பண்ணிடுறோம் கொஞ்சம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா உண்மையில் என்னன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்காத நன்மை அவனிடத்துல எதுவுமே இல்லை. தன்னிடம் இருக்கிற எல்லாவற்றையும் கொடுக்கிறவன் தான் யாரு? தகப்பன். என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மூத்தகுமாரனை பார்த்து அதானே சொன்னாரு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இவ்வளோ பிளெஸிங்ஸுக்கும் காரணம் என்ன தெரியுமா? அவரை மட்டுமே பார்த்தது. ஹல்லேலூயா. அவரை மட்டுமே பார்த்தது. நமக்கு ஒரு இக்கட்டு வந்தா, ஒரு உபத்திரம் வந்தா, அல்லது ஒரு பயம் வந்தா, யாரா சொசைட்டியில் பிரகாசமா இருக்கிறானோ அவனை போய் பார்க்குறோம். அல்லது சமுதாயத்தில் யாரு ஷைன் பண்றாங்களோ அவங்கள போய் என்ன செய்யறோம்? பார்க்கிறோம். ஆனா இங்கே ஒரு ஏழை சொல்றான், நான் யாரையும் போய் பார்க்கல, அவரை பார்க்கறதுனால நானே பிரகாசமாயிட்டேன். ஆமென். நீங்க பிரகாசமா இருக்கிற ஆளை பார்க்க போறீங்களா,
இல்ல அவரை பார்த்து பிரகாசம் அடைய போறியா? அவரை பார்த்து பிரகாசம் அடைய போகிறோம். நமக்கு இருக்கிற பெரிய சொத்து என்ன தெரியுமா? அவரை பார்க்கிறதுனால பிரகாசம் அடைகிற அனுபவம். எஸ். ஹல்லேலூயா. ஆமென். அவரை பார்க்கறதுனால பிரச்சனைக்கு தீர்வு கட்டாயம் வரும். ஆனா உடனே வர்றது பிரகாசம் வரும். பிரகாசம். அவரை பார்க்கிறதுனால பிரகாசம் அடைகிற அனுபவம் இருக்கா? இடுக்கண்களை குறித்து பயப்படாதீங்க. எஸ். பயத்தை குறித்து பயப்படாதீங்க. உபத்திரவத்தை குறித்து என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. குறைகளை குறித்து என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பார்த்து பிரகாசம் அடைகிற அனுபவம் எனக்கு இருக்கு. எஸ். ஹல்லேலூயா. பிரகாசமா இருக்கிறவனை பாத்திர கூடாது. பிரகாசமா இருக்கிறவனை பாத்திர கூடாது. ஹல்லேலூயா. ஆனா அவரை பார்த்து என்ன செஞ்சிரு? பிரகாசம் அடைஞ்சிரு. உன் முகம் வெட்கப்பட்டு போதே இல்ல. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. 5வது வசனம் கொண்டு வாங்க. அப்பா, நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன். நம்ம நினைக்கிறோம் பிரச்சனைக்கு தீர்வு தான் முடிவுன்னு நினைக்கிறோம். பிரச்சனைக்கு தீர்வு தான் முடிவு. சொல்யூஷன் கிடைச்சிட்டா பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவரை பார்க்கிற நம்மள பிரகாசமடைய வச்சிடுறார். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரம் சொல்யூஷனை விட அவருடைய பிரசன்ஸ் தான் நம்மளை ரொம்ப பலப்படுத்துது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. The presence of God. Presence of God. ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, அவரை பார்க்கிறவனை அவரும் பார்க்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பார்க்கிறவனை அவரும் பார்க்கிறாரு. இந்த ஏழைக்கு கையில ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ஆனா ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே உங்களை பார்க்க தெரியும். ஆமென். ஆமென். ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு உங்களை பார்க்க உடனே உங்களை பார்த்துருவேன். எஸ். ஏதாவது ஒரு தேவைன்னா உடனே உங்களை பார்த்துருவேன். ஏதாவது ஒரு இக்கட்டுனா உடனே உங்களை பார்க்க தான் எனக்கு தெரியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை பார்க்கிற மனுஷனுக்கு என்ன உண்டுன்னா பிரகாசம் உண்டு. ஷைன் பண்ண ஆரம்பிக்கிறான். தாவீது பாருங்க, தப்பி ஓடுற நேரத்துல ஒண்ணும் இல்லை, ஃபுல்லா ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல இருக்கிறப்ப முகத்துல என்ன தெரியும்? ஒரே கலவரம். சிரிக்க முடியாது. பிரச்சனையவே பார்த்துக்கிட்டு இருந்தா முகத்துல இருள் அடிச்சிடும். ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வந்தாலே நம்மளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, சோர்வடைகிறோம், கலக்கம் அடைகிறோம். ஆனா அந்த ஏழை சொல்றான் பாருங்க, நான் அவரை நோக்கி நான் பார்த்ததுனால பிரச்சனையின் நடுவுல எப்படி இருக்கிறேன்? பிரகாசமா. ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க, வாழ்க்கை இப்படி என்ன செய்யாது, போயிடாது. அவரை பார்க்கிற நமக்கு ஆண்டவர் ஒரு பிரகாசத்தை வச்சிருக்கிறார். ஆமென். ஆமென். பிரகாசிக்கிறவன் வாழ்க்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு
போவதே இல்லை. எஸ். ஹalleluya. ஹalleluya. பிரச்சனையின் நடுவுல ஷைன் பண்றீங்களா? முகம் வெட்கப்படாது. வெட்கப்படாது. அவமானம் அடைவது இல்லை. அடைவது இல்லை. ஏன்? நான் யாரை பார்க்கிறவன்? அவரை பார்க்கிறேன். சரி, அவரை பார்க்கறதுனால என்ன? பிரகாசமா இருக்கிறேன்ல. ஆமென். சில பேர் ஷைன் பண்றதுக்கு காரணமே யாரையோ பார்த்தது இல்ல, அவரை பார்க்கறதுனால. அவரை பார்த்தது. ஹalleluya. ஹalleluya. அப்ப நான் ஷைன் பண்றவனை பார்க்க மாட்டேன், அவரை பார்த்து நானும் ஷைன் பண்ணுவேன். எஸ். இதான் இன்னைக்கு இந்த மாசம் நமக்கு சொல்றாரு. எஸ். ஷைன் பண்றவனை பார்க்காத, என்ன பார்த்து ஒரு ஸ்டார் ஆயிரு. எஸ். ஹalleluya. ஹalleluya. என்ன பார்த்து பிரகாசம் அடைஞ்சிரு. பிரகாசம் அடைஞ்சிரு. என்ன பார்த்து பிரகாசம் அடைகிற அனுபவத்துல வளரு. வளரு. உன்னோட தேவை என்ன பார்த்து பிரகாசம் அடைகிறது. எஸ். ஹalleluya. ஹalleluya. எப்பவுமே பிரகாசிக்கிறவனுக்குன்னு ஒரு சீசன் இருக்காயா? இருக்குங்க. ஹalleluya. ஹalleluya. நீங்க அவரை பார்த்து பிரகாசிக்கிற ஆளுன்னா, அவரை பார்த்ததுனால பிரகாசமா இருக்கிற ஆளுன்னா, நிச்சயமா உங்களுக்கு ஒரு இந்த அவமானம் எல்லாமே வெகுமானமாய் மாறும். இந்த முகம், பிரகாசிக்கிற முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, பிரகாசிக்கிற முகம். பிரகாசிக்கிற முகம். அவரை பார்த்ததுனால பிரகாசிக்கிற முகம். பிரகாசிக்கிற முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் கஷ்டம் வந்துச்சுன்னா முதல்ல எதை மறைக்கிறான்? முகத்தை தான் மறைக்கிறான். வெளியில தலை காட்ட முடியல, முகம் கொடுத்து யார்ட்ட என்ன செய்ய முடியல? பேச முடியல. முதல்ல மனுஷன் வெட்கம் வர்றப்ப, அவமானம் வர்றப்ப தன்னுடைய முகத்தை தான் மறைக்கிறான். ஆனா தெய்வம் பாருங்க, நீ எதை மறைக்கிறியோ, ஹalleluya, ஹalleluya, வெக்கம் தானே முகத்தை மறைக்கிற. என்னுடைய முகத்தின் ஒளியும் உன் மேல நான் என்ன செய்வேன்? பிரகாசிக்க பண்ணுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. அவரது ஒளி நம்ம முகத்துல பிரகாசிக்கிறப்ப வெக்கம் ஓடி ஒளிஞ்சிரும். எஸ், வெக்கம் ஓடி ஒளிஞ்சிரும். வெக்கத்தினால ஓடி ஒளிஞ்சது ஒரு காலம், வெக்கம் நம்மளை கண்டு ஓடி ஒளியறது இன்னொரு காலம். ஆமென், ஹalleluya, ஹalleluya. ஏன்டா ஓடி ஒளியற? ஒரே வெக்கமா இருக்கு. ஏன்டா அந்த இடத்துக்கு வரல? வெக்கமா இருக்கு. ஹalleluya, ஹalleluya. ஆனா நம்ம ஷைன் பண்றப்ப, அவரை பார்த்து பிரகாசம் அடைகிறப்ப, நம்மளை பார்த்து பயம் ஓடும், வெக்கம் ஓடும். நம்மளை பார்த்து வெக்கம் ஓடி என்ன செய்யும்? ஒளியும், ஒளியும், ஒளியும். ஏன் இந்த ஏழை முகத்துல பிரகாசிக்கிறது அவருடைய ஒளி. ஒளி. ஹalleluya, ஹalleluya. 4வது அதிகாரம் சங்கீதம் 4ல பாருங்க, 6வது வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். அந்த குறை எப்படி போக்குறாரு? கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹalleluya, ஹalleluya. அவரை நோக்கி பார்க்கிறவன் முகத்துல பிரகாசிக்கிற ஒளி யார் முகத்துல உள்ள ஒளி? அவரது முகத்தின் ஒளி நம்ம வாழ்க்கையில பிரகாசிக்கிறப்ப நன்மையை பார்த்துருவோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரகாசிக்கிறவன் நன்மையை பார்ப்பான். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். ஆண்டவரே இப்படி சொல்றாங்க, இப்படி பேசுறாங்க, அதனால நான் ஜெபம் பண்றேன், எனக்கு தேவை இப்ப நன்மை இல்லை, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. நன்மை எல்லாரும் பார்த்துருவாங்க. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. யோசேப்பு முகத்துல ஒரு ஒளி பிரகாசிச்ச பொழுது தேசத்துக்கு தேவைப்படுற நன்மையை காண்பிச்சானா? காண்பித்தான். அடிமைட்ட என்ன இருந்துச்சு? பிரகாசம் தான். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற அனுபவம் தான் அவனுக்கு இருந்துச்சு. அது பார்க்கிறதுக்கு பைத்தியகாரத்தனமா தெரிஞ்சு. ஒவ்வொரு அவமானம் வர்றப்பையும் அவரை தான் பார்த்தான், ஒவ்வொரு இழப்பு வர்றப்பையும்
அவரை தான் பார்த்தான். ஒவ்வொரு பழி விழுகிற பொழுதும் அவரை தான் பார்த்தான். எல்லாராலும் மறக்கப்பட்ட பொழுதும் அவரை தான் பார்த்தான். அவரை பார்த்து என்னத்தரா கண்ட? அந்த விமர்சனம் எடுபட்டது ஒரு காலம். அவரை பார்த்து அந்த விமர்சனங்கள் என்னத்தரா நீ கண்டங்கிற விமர்சனம் எடுபட்டது ஒரு காலம். ஆனா அப்படியே போயிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் முகம் வெட்கப்பட்டு போக தேவன் என்ன செய்ய மாட்டான்? விடவே மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிறதுனால பிரகாசம் அடைகிற அனுபவம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்களா? உங்க வீட்டுக்கு தேவையான நன்மையை, உங்க குடும்பத்துக்கு தேவையான நன்மையை நீங்க தான் காண்பிக்க போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரகாசிக்கிறவன் தான் நன்மையை காண்பிக்கிறவன். எஸ். அவன் முகம் என்ன செய்வதில்லை? வெட்கப்பட்டு போவதில்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. நீதிமானை சோதித்து வருகிறீர், நாக விளங்கிட செய்கிறீர். நீதிமானை சோதித்து வருகிறீர், பின்பு பொன்னாக விளங்கிட செய்கிறீர். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அவரை பார்த்து பிரகாசம் அடைகிற ஆளுன்னா ஹல்லேலூயா. உங்களை வெட்கப்படுத்தினவங்க உங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்பாங்க. உங்களை வெட்கப்படுத்தினவங்க உங்க முன்னாடி வெட்கப்பட்டு நிற்பார்கள். எப்படி ஆண்டவரே சொல்றீங்க? நீ என்ன பார்த்து பிரகாசம் அடைகிறேல. ஹல்லேலூயா. நீ என்ன பார்த்து பிரகாசம் அடையறல. அதனால உன்னை தலகுனிய பண்ணினவங்க உன் முன்னாடி எப்படி நிற்பாங்க? தலகுனிச்சு. ஹல்லேலூயா. யோசேப்பு அவரை வெட்கப்படுத்தினவங்க, அவரை அவமானப்படுத்தினவங்க அவர் முன்னாடி எப்படியா நின்றாங்க? அப்படியே வெட்கப்பட்டு. யோசேப்பை சங்கடத்துக்குள்ளாக்கினவங்க கடைசியில் யோசேப் முன்னாடி நிற்கிறப்ப எப்படி நின்றாங்க? சங்கடத்தோடு நின்றாங்க. ஹல்லேலூயா. உங்களை சங்கடப்படுத்திட்டாங்களா? நீங்க அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற ஆளுங்கிறதுனால நாள் வருது, நீங்க சங்கடப்பட்டு நின்ன காரியங்களுக்கு ஒரு முடிவை ஆண்டவர் கட்டிட்டு உங்களை சங்கடப்படுத்தினவங்க உங்க முன்னாடி சங்கடத்தோட நிற்பாங்க. ஹல்லேலூயா. நீங்க தாவீதை சங்கடப்படுத்தின பூரா இஸ்ரவேலின் மூப்பரெல்லாம் தாவீது முன்னாடி எப்படி நிற்கிறாங்க? சங்கடத்தோடு நிற்கிறாங்க.
Hallelujah. சங்கடத்தை குறித்து பயப்படாதீங்க. சங்கடத்தை குறித்து பயப்படாதீங்க. அதுக்கு பதிலா அவரை பார்த்து பிரகாசம் அடைஞ்சிருவோம். Yes. பிரகாசமா இருப்போம். Yes. ஹalleluya. Hallelujah. ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தான். Yes. பிரச்சனைக்கு தீர்வை தான் முடிவா பார்க்கிறோம். ஹalleluya. Hallelujah. பிரச்சனைக்கு தீர்வை தான் முடிவா பார்க்கிறோம். ஆனா தெய்வம் நெருக்கடியில் இருக்கிற மனுஷனுக்கு எதை கொடுக்குறாரு? பிரகாசத்தை கொடுக்குறாரு. இருறா, பொறுமையா இருறா. வெக்கம் உன்னை பார்த்து வெக்கப்படும்டா. உன்னை சங்கடப்படுத்தினாங்க உன் முன்னாடி எப்படி நிப்பாங்க? சங்கடத்தோட நிப்பாங்க. உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்கிறேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்கிறேன். உன் முகம் பார்ப்பதினா தேங்க்யூ. எனக்குள் இருப்பதனா உன் முகம் பார்ப்பதனா நீர் எனக்குள் இருப்பதனா இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. ஏதோ ஒண்ணு இல்லைங்கிறதுனாலதான் உங்களை வெக்கப்படுத்துறாங்க. எஸ், ஏதோ ஒண்ணு இல்லன்றதுனால தான் உங்களை வெக்கப்படுத்துறாங்க. அது இல்லைங்கிறதுனாலதான் உங்களுக்கே வெக்கமா இருக்கு. எஸ், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எது இல்லைன்னு நினைக்கிறியோ அது உனக்கு இருக்கும். இருக்கும். எது இல்லைன்னு நினைக்கிறியோ அது இருக்கும். அது உனக்கு இருக்கும் பொழுது, அது உனக்கு இல்லாதிருந்த நாட்கள்ல உன்னை வெக்கப்படுத்தினவங்க அது உனக்கு இருக்கிற நாட்கள்ல உன் முன்னாடி வெக்கப்பட்டு நிற்பாங்க. எஸ், ஹalleluya. ஹalleluya. ஏன்னா நீ என்ன பார்க்கிற பாரு, அதனால இதை உனக்கு நான் செய்வேன். எஸ், ஹalleluya. ஹalleluya. திரும்பவும் சொல்லுங்க, எனக்கு இல்லைங்கிறதுனால, எனக்கு இல்லன்றதுனால நான் வெக்கப்பட்டது ஒரு காலம், நான் வெக்கப்பட்டது ஒரு காலம். ஆனா எனக்கு இருக்கின்ற இந்த காலத்துல, ஆனா எனக்கு இருக்கின்ற காலத்துல நான் யாரை பார்க்க வெக்கப்பட்டனோ, நான் யாரை பார்க்க வெக்கப்பட்டனோ, யாரை சந்திக்க வெட்கப்பட்டனோ, யாரை சந்திக்க வெக்கப்பட்டேனோ, எந்த இடத்துக்கு போக வெட்கப்பட்டனோ, எந்த இடத்துக்கு போக நான் வெக்கப்பட்டேனோ, அவங்க எல்லாரும் என் முன்னாடி இப்போ வெக்கப்பட்டு நிக்கிறாங்க. ஆண்டவரே, எஸ் லார்ட். ஹalleluya. ஹalleluya. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை என்பது எனக்கு இல்லை. தொல்லை என்பது துளியும் இல்லை. இல்லை இல்லை கலக்கம் இல்லை 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 தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒரு நாள் தலை குனிவு எனக்கு இல்லை. எழுந்து நின்று, இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 இல்ல
என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 காலத்தான் இல்லை இல்லை. சோ இல்லை என்பது எனக்கு இல்லை, எனக்கு இல்ல. இல்லை என்பது எனக்கு இல்லை, இப்ப இல்ல, இப்ப இல்ல. ஆனா நான் சொல்றேன் இல்லை என்பது, ஆனா நான் சொல்றேன் இல்லை என்பது எனக்கு இல்ல. எனக்கு இல்லை. என் முகம் என் முகம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்ல. போவது இல்ல. என்ன வெட்கப்படுத்தினவங்க, என்ன வெட்கப்படுத்தினவங்க எனக்கு முன்பாக எனக்கு முன்பாக வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு நிற்கும்படியாக நிற்கும்படியாக என்னுடைய முகத்துல என்னுடைய முகத்துல அவருடைய ஒளியை அவருடைய ஒளியை பிரகாசிக்க செய்வார், பிரகாசிப்பிக்க செய்வார். ஹalleluya. இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. இருள்ல நீங்க ஒளிஞ்சு தெரிஞ்சது ஒரு காலம், ஆனா உங்களை கண்டு இருள் ஒளியிறது ஒரு காலம். ஆமென் ஆமென். இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. தேங்க்யூ அப்பா. என் முகம் வெட்கப்பட்டு போவதே ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. என் முகம் வெட்கப்பட்டு போவதே ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. தேங்க்யூ அப்பா. தம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. இல்லை இல்லை தோல்வி இல்லை 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 கலக்கம் இல்லை இல்லை. அவமானம் அடைவதில்லை. அவமானம் இல்ல. அப்பா உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை அப்பா உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உங்களுக்கு ஒரு நன்மை இல்லைங்கிறத நினைச்சு மற்றவங்களை சந்திக்க வெட்கப்படுறீங்களா? அல்லது இல்லாதவன் அப்படின்னு மற்றவங்க சொல்லி உங்களை வெட்கப்படுத்துறாங்களா? ஆண்டு சொல்ல, நீ என்ன பார்த்து அதனால பிரகாசம் அடைகிற ஒரு முகம் உனக்கு இருக்கிறதுனால உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை.
உன்னை வெட்கப்படுத்தினவங்க உன் முன்னாடி வெட்கப்பட்டு நிற்கும்படியான ஒரு நன்மை உனக்கு உண்டு. சங்கடப்படுத்தினவங்க நமக்கு முன்னாடி சங்கடத்தோடு நிற்கும்படியான ஒரு நன்மையை, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு ஏழைக்கு அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. வெட்கப்பட்டது உண்மை ஆண்டவரே. இல்லைன்னு நினைச்சு சில இடத்துக்கு போறப்ப மனசுக்குள்ள வெட்கத்தை உணர்ந்தது உண்மை ஆண்டவரே. ஆனா நீங்க சொல்றீங்க, உன்னை வெட்கப்படுத்தின ஜனங்களுக்கு முன்பாக என்னுடைய முகத்தின் ஒளியை உன் மேல நான் பிரகாசிக்க செய்வேன். என்னை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைகிற உன்னுடைய முகம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், உன் முகத்துல நீ போட்டிருக்கிற முக்காடு எடுபடும். மனுஷருடைய முகத்துக்கு உன்னுடைய முகத்தை மறைச்சு மறைச்சு வாழ்ற பாரு, அந்த முக்காடு எடுபடுங்கிறாரு. அந்த முக்காடு உன்னை விட்டு எடுபடும். அந்த முக்காட்டை நான் உன்னை விட்டு நீக்குவேன். உன் குடும்பத்து மேல இருக்கிற அந்த வெட்கம் என்கிற முக்காட்டை நான் நீக்குவேன். அந்த முக்காடு எடுபடும். மனுஷருடைய முகத்துக்கு உன் முகத்தை மறைத்து கொள்ளுகிற அந்த முக்காடு, அந்த முக்காடு, அந்த முக்காடு, முக்காலத்துக்கு தேவனை நீ எக்காலமும் துதிக்கிறதுனால உனக்கு இனி முக்காடு இல்லைன்றார் ஆண்டவர். உன் முகத்தை நீ மறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன் முகத்துல என்னுடைய ஒளி பிரகாசிக்கும். வெட்கம் உன்னை பார்க்க வெட்கப்படும். உண்டு மகனே, மகளே, இந்த நன்மை உனக்கு உண்டுன்றார் ஆண்டவர். இந்த ஆகஸ்ட் மாசத்துல முக்காடு எடுபடுவதாக, முக்காடு எடுபடுவதாக. மறைச்சுக்கிட்டு இருக்க ஆண்டவரே, எங்க முகத்தை மறைச்சுக்கிறோம், பார்க்க வெக்கமா இருக்கு, சங்கடமா இருக்கு. ஒரு முக்காடு, ஒரு முக்காடு உண்டு. முக்காடு அவமானத்தின் சின்னம். ஆண்டவர் சொல்லார், உன் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. இனி அந்த முக்காடு உனக்கு இருக்காது. உன் முகத்தை மறைச்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உனக்கு இருக்காது. நீ அவமானம் அடைவதில்லை. எது இல்லைன்னு நினைக்கிறியோ அது உனக்கு இருக்கும். அப்பொழுது அந்த அவமானம் நீங்கும். அப்பொழுது அந்த முக்காடு உன்னை விட்டு எடுபடும். நான் உன் மேல சத்துரு போட்ட முக்காட்டை நீக்குவேன் ஆண்டவர் சொல்றார். உன் முகத்தை மூடிக்கொள்ளும்படி சத்துரு உன் குடும்பத்து மேல போட்டிருக்கிற அந்த முக்காட்டை நான் நீக்குவேன். அந்த முக்காடு நீங்கும். அந்த முக்காடு நீங்கும். உன் குடும்பத்துல விழுந்திருக்கிற சத்துருவை நிமித்தம் விழுந்த அந்த முக்காடு நீங்கும். முக்காடு 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 நீங்கும். முக்காடு நீங்கும். இனி அந்த முக்காடு உனக்கு இல்ல. அந்த முக்காடு உனக்கு இல்ல. முக்காடு இல்ல. கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே முக்காடு இல்ல. போல உந்தன் முன்னே உருகி போகும். எடுபடும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாம் சத்துரு போட்ட முக்காட்ட கர்த்தர் நீக்குவார். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். புது நன்மைகள் உன்னை சேரும். முக்காடு முக்காடு மேன்மையை தடுக்க நின்ற முக்காடு கூட்டங்கள் எல்லாமே தேவன் முன் கூட என்று வணங்கி நிற்கும். முகத்தை காட்ட முடியல ஆண்டவரே. தடுக்க நின்ற என் முகத்தை காட்ட முடியல ஆண்டவரே. மேல ஒரு முக்காடு விழுந்திருக்கு. மேல ஒரு முக்காடு விழுந்திருக்கு.
என் மேல ஒரு முக்காடு இருக்கு ஆண்டவரே, அதனாலதான் என் முகத்தை மறைச்சு கொள்ள விரும்புறேன். என் மேல ஒரு முக்காடு, குடும்பங்கள் மேல முக்காடு, ஒரு முக்காடு. அந்த முக்காட்டை நீக்குவாரு. அந்த முக்காடு நீங்க, முக்காடு நீங்க. வெக்கத்தினால ஒரு முக்காடை போட்டுட்டு இருக்கிற, ஆனா உன் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. உன் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த முக்காட்டை நான் நீக்கி போடுவேன். அந்த முக்காட்டை நான் எடுத்து போடுவேன். உன் மேல விழுந்திருக்கிற அந்த முக்காடு நிரந்தரம் அல்ல, நிரந்தரம் அல்ல. யோசேப்பு மேல ஒரு முக்காடு விழுந்துச்சு, தாவீது மேல ஒரு முக்காடு விழுந்துச்சு, அன்னாள் மேல ஒரு முக்காடு விழுந்துச்சு, சாராள் மேல ஒரு முக்காடு விழுந்துச்சு, எலிசபெத் மேல ஒரு முக்காடு விழுந்துச்சு. முக்காட்டை நீக்குவேன், முக்காட்டை எடுத்து போடுவேன். உன் மேல விழுந்த முக்காடு எடுபடும். உன் முகம் பிரகாசிக்கும், 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 பிரகாசிக்கும். அவமானம் அடைவதில்லை. முக்காடு, முக்காடு, உமது முக்காடு, முக்காடு அது இருக்காது இனிமே. அந்த முக்காடு இருக்காது இனிமே. மேல விழுந்த அந்த முக்காடு இருக்காது. ரபஷ் கலதி ஆகுஷ் கராகா ரபல் பதோனா ரேஷியாக்கு. ஐயப்பா, பழிங்கிற முக்காடு, பழிங்கிற முக்காடு, அவமானங்கிற முக்காடு, இருக்க வேண்டிய காரியம் இல்லைங்கிற அந்த அவமானத்தில் விழுந்த முக்காடு அது இருக்காது, அது இருக்காது. என்னை பார்த்து பிரகாசம் அடைகிற உன்னுடைய முகம் வெட்கப்பட்டு போவது இல்ல, இல்ல, இல்ல. நீங்க நிமிர்ந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க தெருவில் நடக்கிறப்போ மனுஷங்களுடைய எதிர வருகிற மனுஷங்களுடைய முகத்தை பார்த்து நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. வெக்கம் கேட்டுருவாங்களோ ஏதாவது, அதனால தலைய குனிஞ்சுக்கிட்டு தரைய பார்த்துட்டு எப்படா வீட்டுக்குள்ள ஓடுவோம், எப்படா ஆலயத்துக்குள்ள வருவோம். இந்த இடைப்பட்ட தூரத்தை கடக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கூச்சப்படுறீங்க. காரணம் விழுந்த முக்காடு அப்படி. ஆண்டவர் சொல்றாரு, நீக்கி போடுவேன், அதை நீக்கி போடுவேன். இடுக்கண் எல்லாவற்றினின்றும் உன்னை நீங்களாக்கி விடு வைப்பேன். உபத்திரவங்கள் எல்லாவற்றினின்றும் நான் உன்னை நீங்களாக்கி விடு வைப்பேன். உனக்கு இருக்கிற எல்லா பயத்தினின்றும் நான் உன்னை நீங்களாக்கி விடு வைப்பேன். உனக்குண்டான எல்லா துன்பங்களின் என்றும் நான் உன்னை நீங்களாக்கி விடுவேன். முக்காடு நீங்கும். தகப்பனே, இந்த மாதத்தின் முதல் நாள் எங்களோடு பேசுகிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்காக நன்றி. இனி அந்த முக்காடு இருக்காதுன்னு சொல்லி அனுப்புறீங்க. நன்றி அப்பா. என் முகம் வெட்கப்பட்டு போனதுனால தான் நான் முக்காடை போட்டிருக்கேன். ஆனா என் முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களை பார்த்து பிரகாசிக்கிற முகம் வெட்கப்பட்டு போவது இல்லை. அந்த முக்காட்டை நானே நீக்குவேன், உனக்கு நன்மையை நான் காண்பிப்பேன்னு சொல்லி இந்த மாதம் எங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நம்ப பண்ணின இந்த வசனம் தான் எங்க சிறுமையில் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளோம், சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை தீங்கில்லை தீங்கில்லை, நோயில்லை நோயில்லை நோயில்லை, தோல்வி இல்லை தோல்வி இல்லை தோல்வி இல்லை, சாத்தான் தோற்கடிக்க முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருந்து சதா காலமும் நம்மை நடத்துவதாக. ஆமென். சமாதானத்தோட இப்போ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கட்டளையிடுவாராக.